ஹாய். இன்னைக்கு பேச்சுலர்ஸ் கிச்சனில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை தண்ணியில் ஊற போட்டுருங்க. அடுத்து குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் வந்து ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க, கசப்பெடுத்துரும். அடுத்து இதில் ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது புளி ஜாஸ்தியாக போடுற எந்த குழம்புக்குமே காரம் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய். இப்போ இந்த மசாலாவை வறுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் இந்த பிளேட்டில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு லைட்டாக மிதமான சூட்டில் வச்சு வருங்க. கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நீங்கள் ஜாஸ்தி செய்கிற மாதிரி இருந்தால் ஒன்று தனித்தனியாக வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு, கொஞ்சம் செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயத்தையும் வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். இது சின்ன வெங்காயம் தான் போடணும், அதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. இப்போது இது நல்லா எல்லாம் வணங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காவோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்தா போதும். இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு 200 கிராம் வெண்டைக்காய் வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காவை நம்ம ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வறுத்துக்க போகிறோம், குழம்புல சேர்க்கறதுக்கு முன்னாடி. அப்போ தான் அந்த வலுவலுப்புலாம் போகும். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். இதில் இந்த வலுவலுப்புலாம் போய் மேலே கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு. மேலெல்லாம் கூட கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இறக்கிடலாம். இப்போ இந்த மசாலா வந்து ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த குழம்பு பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் இது கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். இதுக்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டோன்னே எண்ணெய் வெடிக்கும், கொஞ்சம் மூடிடுங்க. இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இங்கே தாளிக்கிறதுக்கு. இப்போ இது வந்து ரொம்ப வணக்க வேண்டியதில்லை, எப்படியும் இது குழம்போடு சேர்த்து கொதிக்க தான் போகுது. ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கினா போதும். வெங்காயம் வணங்கினதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய் இதோட சேர்த்துடலாம். வெண்டைக்காவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டியதில்லை, ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி இது வறுபட்டு தான் இருக்குது. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுத இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதோடையே ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தது புளி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்திடுவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து குழம்பு ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அருமையான வாசனை வருது. மேலே நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்து நிற்கும். இது கரெக்டான ஸ்டேஜ், நீங்கள் எடுத்துடலான்னு அர்த்தம். தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான்.
இது வந்து அப்பளத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் ஒயிட் ரைஸ், அப்பளம் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ.